இப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கனாக்கா முதலாவது உங்க கையில இருந்தாதான் நீங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. கையில இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க கையில லேண்ட் இருந்தா ஞானம் இருக்கணும். அந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு நீங்க போய் பேசணும். காசு இருந்தா அதை போய் பிக்ஸட் டிபாசிட்ல போடலாம். அந்த மாதிரி ஒரு ஞானம் உன் கையில இருந்தாதான் நீ செய்ய முடியும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இல்லைன்னா ஒன்னும் பண்ண முடியாது. அப்படியே தர்தரமா போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல முதலாவது ஆவிக்குரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு ஒரு முதலீடுகள்ல 3 காரியத்தை கர்த்தர் நமக்கு நிச்சயமா கொடுத்திருக்கிறாரு. பைபிள்ல இருக்குது. அது ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த 3த்தையும் கொடுத்த தேவனு அதுக்கு அந்த ஆவி, ஆத்மா, சரீரத்துக்குள்ள இருப்பதுதான் வரங்கள், டேலண்ட்ஸ், பலனு, பலம், ஞானம், உழைப்பு, நேரம், பேச்சு. இது எல்லாமே ஆண்டவர் நமக்கு அதுக்குள்ள கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. எல்லாருக்குமே இப்படிப்பட்ட இந்த ஸ்பிரிச்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வால்வ்ஸ், அதாவது டெடிகேட்டிங் அவர் டைம், டேலண்ட், கிஃப்ட்ஸ், அப்புறம் வரங்கள், பலனு, பலம், ஞானம், உழைப்பு, நேரம், நம்மளுடைய பேச்சு திறமைகள். இது எல்லாமே ஒரு நமக்குள்ள வைத்திருக்கிற பொக்கிஷங்களாக இருக்கிறது. ஆனா இதை நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன், நான் என்ன பண்றேன்? இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது உன் கையில இருந்தாதான் இன்வெஸ்ட்மெண்ட். அதை போய் நீ போட்டாதான் அது வளரும். இங்க கையிலேயே உனக்கு ஆண்டவர் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. உன் கையில இருக்குது. என்ன இருக்குது? யாரும் சொல்ல முடியாது. எனக்கு பேசவே தெரியாத, எனக்கு ஒண்ணுமே தெரியாத, எனக்கு பலனே இல்லையே, எனக்கு பலமும் இல்லையே, எனக்கு உழைப்பு இல்லையே, எனக்கு நேரம் இல்லையே, இது யாருமே சொல்ல முடியாது. எல்லாமே எல்லாருக்குள்ள இருக்கிறது. ஆனா அதை நான் எப்படி உபயோகப்படுத்திக்கிறேன், அதான் முக்கியமே. நல்லா புரியுதா? எத்தனை பேர் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு செய்தியை கேட்டிருக்கிறீங்க? நானே கேட்டதில்லை. புரியுதா? அதனால என்னையே இதை திங்க் பண்ண வச்சுச்சு. அட, இப்படி நான் நடக்கிறேன் போற பல காரியங்களை செஞ்சுட்டு இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது அது உன் பணத்தை குறிக்கல, உன்னுடைய சொத்தை குறிக்கல, உன்னுடைய மற்ற எந்த உலக பிரகாரமான காரியத்தை குறிக்கல. இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது உனக்குள்ள இருக்கிறத நீ இழந்துட்டிய, உனக்குள்ள இருக்கிறத நீ இன்னும் அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்கிறிய.